அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு அறிவோம். 5.1 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 20.02.2024 செவ்வாய். ஆழ்மன நிலையில் தோன்றும் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை அதிசயங்களை ஏற்படுத்துகின்றன. நம் எதிர்காலத்தை கட்டுப்படுத்துவதோடு நம் தேவைகளையும் அவை பூர்த்தி செய்கின்றன. செயல்பாட்டு அருள் வாழ்வு. பெண்களோடு அதிக சகவாசம் கொள்வதற்கு எதிரான பிரான்சிஸின் எடுத்துக்காட்டு. ஒரு முறை பிரான்சிஸ் பவன்யா செல்லும் பொழுது அவர் மேற்கொண்டிருந்த தபத்தினால் மிகவும் வலுவிழந்திருந்ததால் அந்த கிராமத்தை அவரால் சென்றடைய முடியவில்லை. அவருடன் இருந்த சகோதரர் அவர்களுக்கு அறிமுகமான அருள் வாழ்வு சிறந்த குறிப்பிட்ட பெருமாட்டியுடன் ஆள் அனுப்பி சிறிது ரொட்டியும் திராட்சை ரசமும் கேட்டார். இதை அறிந்த அப்பெண்மணி தேவையானதை எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு அர்ப்பணமான கன்னியான தன் மகளை அழைத்து கொண்டு பிரான்சிஸ் இருந்த இடத்திற்கு விரைந்தாள். பிரான்சிஸ் உணவு அருந்தி வலிமை பெற்ற பின்னர் அப்பெண்ணுக்கும் அவரின் மகளுக்கும் இறை வார்த்தையை போதித்தார். அப்பொழுது கூட அவர்கள் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அவர்கள் சென்ற பிறகு அவரோடு இருந்த சகோதரர் அவரை நோக்கி, சகோதரரே, பக்தியுடன் தங்களுக்கு உணவு அளித்த பெண்களை ஏன் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்று கேட்டார். அதற்கு பிரான்சிஸ், கிறிஸ்துவின் மணமகளை ஏறெடுத்து பார்க்க யார்தான் பயப்பட மாட்டார்கள்? நான் போதிக்கும் போது அவள் என் கண்களையும் முகத்தையும் பார்க்க முடிகிறது அல்லவா? நான் அவளது முகத்தை பார்க்க அவசியமில்லையே என்று பதிலளித்தார். பலமுறை இது பற்றி அவர் பேசிய போது ஒப்புரவு அருட்சாதனத்தை தவிர வேறு எதற்கும் பெண்களோடு பேசுவது தேவையற்றது என்று கூறுவார். அப்படி அவர்களது பாவ அறிக்கையை கேட்கும்போது அவர்களுக்கு கொடுக்கும் அறிவுரையும் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்பார். பெண் ஒருவர் பக்தி நிறை முறையில் தூய பாவ பரிகாரம் கேட்டு நல்லதொரு வாழ்வு வாழ அறிவுரை கேட்டு வரும்போது உதவுவதை தவிர சிறிய சகோதரர் ஒருவருக்கு பெண்கள் மட்டில் வேறு வேலை என்ன உள்ளது என்பார் நம் தந்தை. அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. நாம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் நம் வாழ்நாளில் பல சிகரங்கள் நம்மால் தொட முடியும். ஒரு தொழிற்சாலையை நம்மால் உருவாக்க முடியும். படிப்பறிவற்ற பெற்றோர்களுக்கு நாம் பிறந்திருக்கக்கூடும். ஆனால் உலக பிரசித்தி பெற்ற ஒரு அறிஞராக நம்மால் இறக்க முடியும். குழந்தை பருவத்தில் நாம் எதற்கும் பயனற்றவராக கருதப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் எதிர்கால வாரிசுகளுக்கு முன்மாதிரிகளாக நம்மால் உருவாக முடியும். நாம் யாராக இருந்தோம், யாராக இருக்கிறோம் என்பது நம்மால் யாராக ஆக முடியும் என்பதன் மீது தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நாம் யாராக இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறோமோ நம்மால் அவராக ஆக முடியும். நம் ஆழ்மனத்தின் சக்தியை பயன்படுத்தும் போது
நம் வாழ்க்கையில் நமக்கு தேவையான உடல் வலிமை, பொருள் வளம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கிடைத்து விடுகிறது. புதிய சிந்தனையையும் அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளையும் நம்மால் உருவாக்க முடியும். ஆழ்மனத்தின் சக்தியால் நம்முடைய அன்றாட சிக்கல்களுக்கு தீர்வும் கிடைத்துவிடும். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.